இந்த குழந்தைகள் பிறந்தா பெட்டையும் முட்டையும் பலியிட்டு படையல் போட்டு வழிபாடு பண்ணுறாங்களே பேச்சாயி அம்மன் சொல்லி, அந்த பேச்சாயி அம்மன் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பேச்சாயி அம்மன் யார் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நமக்கு மரபு வழிபாடு, மெய்யியல் வழிபாடு என்று இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மரபு வழிபாடு என்பது கிராமத்து மக்களால், நாட்டுப்புற மக்களால் நம்பிக்கை அடிப்படையில் வழிபடக்கூடிய தெய்வங்களை நாம் மரபு வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பொதுவாக காவல் தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், இன்னும் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், இவர்களெல்லாம் மரபு வழிபாட்டில் நாம் வழிபடுவது. இன்னும் கூட போர் வீரர்கள், இந்த நடுகள் வழிபாடையெல்லாம் மரபு வழிபாடு என்று சொல்வது. அதுபோல் இதற்கு முன்னால் மழையை மாரியம்மன் என்று தமிழர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற மரபு வழிபாட்டினை சொல்லியிருக்கின்றேன் நான் உங்களுக்கு. அதுபோல் இந்த பேச்சாயி அம்மன் எனப்படுவதும் மாரியம்மனை போன்று மரபு வழிபாட்டில் வந்த வழிபாடு தான். பேச்சாயி என்கின்ற ஒரு பெண் வாழ்ந்தாள். அவள் ஊர் மக்களுக்கு நன்மை செய்து பிறகு இறந்து போனாள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறதுனால, இந்த முன்னோர் வழிபாட்டு அடிப்படையில் இந்த பேச்சாயிக்கு ஊர் மக்கள் ஒரு சிலை செய்து அந்த ஊரில் இருக்கின்ற குழந்தைகளையும் பெண்களையும், குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் காக்கின்ற கடவுளாக அல்லது தெய்வமாக இந்த பேச்சாயி அம்மனை வழிபடுகின்ற வழக்கம் இருந்திருக்கின்றது. இந்த பேச்சாயி அம்மன் எதற்காக வழிபடப்படுகின்றது என்று சொன்னால், குறிப்பாக குழந்தைகளுக்கு பேச்சு ஆற்றல் நன்றாக வர வேண்டும். அதனால தான் பேச்சு ஆயி அம்மன் என்று பேச்சாயி அம்மன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பேச்சாயி அம்மனுக்கும் நம்ம சைவத்தில் சொல்கின்ற அம்மை வழிபாட்டிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதற்கு மேலே சாக்த சமயத்தில் சொல்லப்படுகின்ற ஆதிசக்தி, துர்க்கை, இன்னும் காளி போன்றவர்கள்ட்டையும் எதுவும் தொடர்பு இல்லாவிட்டாலும், பிற்காலத்தில் இந்த பேச்சாயி அம்மனும் சக்தியோடு தொடர்புபடுத்தப்பட்டு, சக்தியினுடைய, குறிப்பாக காளியினுடைய இன்னொரு வடிவமாக அல்லது துர்க்கையினுடைய இன்னொரு வடிவமாக மக்கள் புழக்கத்திலே இடம்பெற்று விட்டது. அப்போ இந்த பேச்சாயி அம்மனை குழந்தை பிறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்த பெண்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடாமல், அடுத்து குழந்தைகளை இந்த தீய சக்திகள் போய் அண்டி விடாமல் இந்த பேச்சாயி அம்மனுக்கு பொங்கலிட்டு படையல் போடுவாங்க. பார்த்திங்கன்னா பொதுவாக அசைவ உணவு தான் போடுவாங்க. கோழி, முட்டை இது போலலாம் வச்சு வழிபாடு செய்வது கிராமத்து வழக்கத்தில் இருந்தது. அது இன்றைக்கு கூட நம்முடைய தமிழர்கள் பண்பாட்டில் குழந்தை பிறந்தால் பேச்சாயி அம்மனுக்கு முதல்ல படையல் போட்டுருணும் அப்படிங்கிற வழக்கம் இருந்து வருகின்றது. இப்போ பேச்சாயி அம்மனுக்கென்று, இந்த பேச்சாயி அம்மனுக்கென்று ஒரு தனி செய்தி, புராண செய்தியோ அல்லது மேற்கொண்டு ஏதாவது தத்துவமோ கிடையாது. மக்களுடைய வழக்கத்தில் அச்சம் கருதி, பேய் அச்சம், பில்லி சூனியம், இந்த சின்ன பிள்ளைகளில் இதெல்லாம் எளிதாக பற்றிக்கொள்ளும் அப்படின்வாங்களா, அந்த அடிப்படையில் தான் அவற்றிலிருந்து குழந்தைகளையும் குழந்தை பெற்றெடுத்த பெண்ணையும் இந்த பேச்சாயி அம்மன் காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ நாம் எப்படி மாரியம்மனை நாம் மாரியம்மன் இடத்துல அந்த வேப்பிலையை படைத்து, அந்த வேப்பிலையும் மாரியம்மனையும் பிரிக்க முடியாமல் இந்த மருத்துவ அடிப்படையில் வேப்பிலையும் மாரியம்மனையும் சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணுறோமோ, அதுபோல் இந்த பேச்சாயி அம்மன் எனப்படுவது நோய், குழந்தைகளுக்கு நோய் ஏற்படக்கூடாது. அடுத்து குழந்தைகளுக்கு பேச்சாற்றல் நன்றாக வர வேண்டும். அடுத்து குழந்தை பெற்ற அந்த பெண்களுக்கும் நோய் வரக்கூடாது. தவிர இவர்களை இந்த காத்து கருப்பு, பில்லி சூனியம் என்றவையெல்லாம் பிடித்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் பேச்சாயி அம்மனை வைத்தார்கள். வழக்கமாக மாரியம்மன் கோயிலில் தான் இந்த பேச்சாயி அம்மன் இருக்கும். பெரும் பெரும் சைவ கோயில்களெல்லாம் பேச்சாயி அம்மனுக்கு வைக்கிறது இல்லை. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சில கோயில்களில், மாரியம்மன் கோயிலில் இந்த பேச்சாயி அம்மனுடைய
சிலை வைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். எனவே பேச்சாயி அம்மன் என்பது ஒரு கிராமத்து தேவை தான். கிராமத்து தேவதை மரபு அடிப்படையில் வழிபடுகின்ற ஒரு பெண் தெய்வம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால், அடுத்த முறை பேச்சாயி அம்மனை வழிபாடு பண்ணுகின்ற போது பேச்சாயி அம்மனை எப்படி வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும், அந்த பேச்சாயி அம்மன் யார் என்பதை தெளிந்து வழிபாடு செய்தால் பயனாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்களை உங்களிடத்திலே வைத்து விடைபெறுகின்றேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.